நண்பா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நண்பா. நண்பி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நண்பின்னு நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா கேட்டாரு. தொண்டர்கள்ட்டயும், நண்பர்கள்ட்டயும், நண்பிகள்ட்டயும், பொதுமக்கள்ட்டயும், "ஏன்பா இந்த கூட்டம்லாம் கூடுறாங்களே, இதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சில பேர் சொல்றாங்களே" அப்படின்னு சொல்லி, "நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. பட் அங்க இருந்த ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாரும், "அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு" சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. எஸ், இத வந்து விஜய் சாரே சொல்லிட்டாரு. விஜய் அண்ணாவே பேசிட்டாருன்னு தான் சொல்லணும். கூட்டம்லாம் ஓட்டா மாறுமாங்கிற கேள்விக்கு எஸ் அஃப்கோர்ஸ் நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு அங்க கூடியிருந்த கூட்டம் பொதுமக்கள்லாம் சொன்னாங்க. பட் இத பத்தி நிறைய பேர்த்த கருத்து கேட்கும்போது கூட்டம்லாம் எஸ் சொல்லுவாங்க, பட் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்துருச்சு. பட் அரசியல்னு வந்துட்டா இதெல்லாம் சாதாரணமான அப்பதான் சொல்லிட்டு விஜய் சாருக்கு தெரியும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவர் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை சூப்பரா நடத்திட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். திருவாரூர்லயும் நாகப்பட்டினம் வேற லெவல் ஸ்பீச்சுங்க. இப்ப அந்த ஓட்டு மட்டும் போதுமா விஜய் சார் ஜெயிக்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் விஜய் சார் ஜெயிக்க எங்க இருந்தாலும் விஜய் சார் ஜெயிச்சுவாரு. அண்ணா வந்து திருச்சினாலும் ஜெயிப்பாங்க, தஞ்சை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை எங்க இருந்தாலும் தளபதி ஜெயிச்சுவாரு. அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. பட் தளபதி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இவர் தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், இவர் நல்லது பண்ணுவார்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டத்துல அப்போது அந்த மக்கள் வந்து அந்த மக்களுக்கு தெரிஞ்ச முகமா இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அந்த இடத்துலதான் வந்து கொஞ்சம் ஓட்டுக்கான வாய்ப்பு தளபதி கம்மியாகுமே ஒழிய, அப்புறம் நம்ம தமிழக மக்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய உணர்வுன்னா, சப்போஸ் ஒரு சில சமயங்கள் பொருளாவோ பணமோ வாங்கின பட்சத்தில் அவங்க ஐயோ நம்ம பணம் வாங்கிட்டோமே அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில ஓட்டுகளை வந்து யாராச்சும் காசு கொடுத்தாங்கன்னா, யாராச்சும் காசு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு போடுற தமிழக மக்கள் மனப்பான்மை ஐயோ நம்ம வாங்கிட்டோமேங்கிற உள்ளுணர்வுல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி சமயத்துல அந்த மாதிரி ஓட்டுகள்லாம் வந்து கண்டிப்பா தாவேகா பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் அப்கோர்ஸ் அந்த மாதிரி ஓட்டும் போவோம். ஒருவேளை நான் காசு வாங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருப்பேன்னு சொல்ல மாதிரி வச்சுக்க கூடாது. தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த தளபதிக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்க தொகுதியில இருக்க ஒரு பிரதிநிதிக்கு அவர் வந்து சொல்றவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க பொதுமக்களை நம்ப வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அவர் ஒரு எம்எல்ஏவை டெஃபினட்டா இடத்துல மாற்று கருத்தே கிடையாது. அது அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி நம்புவோம். திருவாரூர் நாகப்பட்டினம் வேற லெவல்ல பேசினாரு. என்ன சிஎம் சார் என்னை மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நானா உழைச்சு சம்பாதிச்சேன் சார் சொன்னாரு. அந்த மாதிரி பேச்சுல சுத்தி வளைச்சுலாம் பேச விரும்பல, நான் நேராவே பேசுறேன்னு சொல்லிட்டு அதாவது அவரோட கருத்தை வெளிப்படையா தைரியமா சொன்னாருன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட நகர் எப்படி இருக்குங்க பட்சத்துல சேலத்துல இருந்துச்சு இந்த வாரம் சனிக்கிழமை. பட் அது வந்து கரூர்ல மாத்திருக்காங்க. இப்ப வந்து கரூர்ல மதியம் 3 மணிக்கு மீட்டிங் போறோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. அடுத்தடுத்த நகர்கள் நல்லபடியாகவும் நல்ல முறையில போறோம்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன். பொறுத்து வந்து வைப்போம். அடுத்து கரூர்ல என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.